Mr. Ford. ಆಗ ಅವರು ಹೇಳಿದ್ರಂತೆ, ನಾನೇ ಈ ಕಾರನ್ನು ಕಂಡಿಡಿದಿರುವ ಮಿಸ್ಟರ್ ಫೋರ್ಡ್ ಅಂತ. நான் இந்த காரை செய்த Mr. Ford. ನಾನೇ ಈ ಕಾರನ್ನು ಉಂಟು ಮಾಡಿರುವ ಮಿಸ್ಟರ್ ಫೋರ್ಡ್. Mr. Fordை பக்கத்துல வைத்துக்கொண்டு ஒரு பையன் ஒரு அவர் அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ண பார்க்கிறான். ಮಿಸ್ಟರ್ ಫೋರ್ಡ್ ಅನ್ನು ಪಕ್ಕದಲ್ಲೇ ಇಟ್ಟುಕೊಂಡು ಈತನು 1 ಗಂಟೆ ಈ ಕಾರನ್ನು ರಿಪೇರಿ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. உங்கள் வாழ்க்கையில ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொன்ன ஒருவர் இருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೆಂಬ ಒಬ್ಬರು ಇದ್ದಾರೆ. மிஸ்டர் ஃபோர்ட் காரை ஸ்டார்ட் பண்ணலாம், ஆனால் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை அவர் தொடங்குவார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಶುರು ಮಾಡಲಿದ್ದಾನೆ. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை அவர் கொண்டு வருவார். ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಬದಲಾವಣೆಯನ್ನು ಕೊಂಡು ಬರುತ್ತಾನೆ. உன்னை படைத்தவர் அவர், ನಿನ್ನನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದವನು ಅವನು. உன்னை நேசித்தவர் அவர், ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುವ ದೇವರು. உன்னை வாட்சி வைத்திருப்பது அவர். ನಿನ್ನ ಜೀವಿತವನ್ನು ಇಟ್ಟಿರುವುದು ಅವರು. இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு தெய்வங்களும் மனிதனுக்காக உயிரை கொடுத்ததே கிடையாது. ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿರುವ ಯಾವುದೇ ದೇವರುಗಳು ಮನುಷ್ಯನಿಗಾಗಿ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟಿಲ್ಲ. ஒரே ஒரு தெய்வம், ஒரೇ ಒಂದು ದೈವ, உண்மையுள்ள தெய்வம், ಸತ್ಯವಾದ ದೈವ. இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக அவர் உயிரை அவர் சிலுவையில் கொடுத்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಿನಗಾಗಿ ನನಗಾಗಿ ಕಲ್ವಾರಿ ಕ್ರೂಜೆಯಲ್ಲಿ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟನು. நீங்கள் எந்த சரித்திரத்தை படித்தாலும் ஒரு மனிதனுக்காக உயிரை கொடுத்த தெய்வங்கள் என்று ஒன்றுமே சொல்லப்படவில்லை இயேசுவை தவிர. அவர் இந்த உலகத்துக்கு உன்னை தேடி வந்தார். நீ கடவுள்களை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையில ஒரு விடுதலையை அவர் கட்டளையிடுகிறார். ಯಾವುದೇ ಇತಿಹಾಸವನ್ನು ನೀವು ಓದಿದರೂ ಸಹ ಇದನ್ನು ನೀವು ಕಾಣುವುದಿಲ್ಲ. ನಿನ್ನನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದಿರುವ ಒಂದೇ ಒಂದು ದೇವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. அதுதான் வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறது. ಅದನ್ನೇ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. எல்லாரும் பாவம் செய்து ನಾವೆಲ್ಲರೂ ಪಾಪ ಮಾಡಿ தேவ மகிமை அற்றவர்களாய் மாறினார்கள். ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡರು. எல்லாரும் என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள், ಎಲ್ಲರೂ ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಸೇರಿ ಹೇಳಿ, விசுவாசம் உள்ளவன். ವಿಶ್ವಾಸ ಇರುವವನು. இன்னொரு முறை சொல்லுங்கள், நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். சத்தமா சொல்லுங்க, நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். இன்னொரு முறை சொல்லுங்கள், நீதிமான் சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க, ನೀತಿವಂತನು ಹೇಳಿ, ನೀತಿವಂತನು ವಿಶ್ವಾಸದಿಂದಲೇ ಬದುಕುವನು. ನೀತಿವಂತನು ವಿಶ್ವಾಸದಿಂದಲೇ ಬದುಕುವನು. நமக்கு தேவையானது விசுவாசம். ನಮಗೆ ಬೇಕಾಗಿರುವುದು ವಿಶ್ವಾಸ. அப்ப நான் இதை மாற்றி நான் சொல்லுகிறேன், விசுவாசம் இருந்தால் நீங்கள் நீதிமானாய் மாற்றப்பட்டு உங்கள் வாழ்க்கையில நித்திய ஜீவனை நீங்கள் அடைய முடியும். ನಾನು ಹೀಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ, ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸವಿದ್ದರೆ ನೀವು ನೀತಿವಂತರಾಗಿ ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ. அப்ப நீங்க என்னை பார்த்து கேட்கலாம், ನೀವು ಒಂದು ವೇಳೆ ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಕೇಳಬಹುದು, எனக்கு வேற ஒன்றும் நான் செய்ய தேவையில்லையா? ಹಾಗಾದ್ರೆ ನಾನು ಬೇರೇನು ಮಾಡುವುದು ಬೇಕಿಲ್ಲವೋ? நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. ನೀವೇನು ಮಾಡಬೇಡಿ. நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், ನೀವು ಮಾಡಬೇಕಾಗಿರುವುದು ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯ. விசுவாசியுங்கள். ನೀವು ವಿಶ್ವಾಸಿಸಿ. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசத்தை வைக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை நீதிமான்களாய் மாற்றப்படுகிறது. ನೀವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸ ಇಡುವಾಗ ನಿಮ್ಮ ಜೀವಿತ ನೀತಿವಂತರಾಗಿ ಮಾರುತ್ತೀರಾ. திரும்பவும் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை நீதிமான்களாய் மாற்றப்படுகிறது. ನಾನು ಮತ್ತೆ ಹೇಳುತ್ತೇನೆ, ನೀವು ನಿಮ್ಮ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ಇಕ್ಕುವಾಗ ನಿಮ್ಮ ಜೀವಿತ ನೀತಿವಂತರಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. மனிதர்கள் அலைந்து திரிகிறார்கள், ಮನುಷ್ಯರು ಅಲೆದಾಡುತ್ತಾರೆ, எங்கே கடவுளை கண்டுபிடிக்கலாம் என்று. ಎಲ್ಲಿ ದೇವರನ್ನು ನಾವು ಹುಡುಕುವುದು. நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர் சந்திரனுக்கு போன பொழுது அவர் சொன்னாராம், இங்கேயும் நான் கடவுளை தேடி வந்தேன், அவர் இங்கேயும் இல்லை என்று. அந்த முட்டாள் சொன்னது ஆண்டவர் சொல்கிறார், நீ என் நாமத்தை கூப்பிடு, நீ எங்க கூப்பிடுறியோ அங்க நான் உனக்கு பக்கத்துல வந்து இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ನೀಲ್ ಆರ್ಮ್ಸ್ಟ್ರಾಂಗ್ ಅವರು ಚಂದ್ರನಲ್ಲಿ ಹೋಗಿ ಕೂಡ ಹೇಳಿದರು, ಇಲ್ಲಿ ಕೂಡ ನಾನು ದೇವರನ್ನು ಕಂಡುಹಿಡಿಯಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಅಂತ. ಆದರೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ನೀನು ಎಲ್ಲಿಂದ ನನ್ನನ್ನು ಕರೆಯುತ್ತೆಯೋ ಅಲ್ಲಿಯೇ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಹುಡುಕಿ ಬರುತ್ತೇನೆ. நீ சந்திரனுக்கு போக தேவையில்லை, ನೀನು ಚಂದ್ರನ ಬಳಿಗೆ ಹೋಗಲು ಬೇಕಿಲ್ಲ, நீ நதிகளை கடக்க தேவையில்லை, ನೀನು ನದಿಗಳನ್ನು ದಾಟುವುದು ಬೇಕಿಲ್ಲ.
ಬೇಕಿಲ್ಲ, நீ நெருப்பின் மேல் நடக்க தேவையில்லை, ನೀನು ಅಗ್ನಿಯಲ್ಲಿ ನಡೆಯುವುದು ಬೇಕಿಲ್ಲ, மலைகளின் மேல் ஏற தேவையில்லை. ನೀನು ಬೆಟ್ಟಗಳನ್ನು ಏರುವುದು ಬೇಕಿಲ್ಲ. நீ எங்கே இருக்கிறியோ அங்கே இயேசு உன்னை தேடி வருவார். ನೀ ಎಲ್ಲಿದೆಯೋ ಅಲ್ಲಿಯೇ ಯೇಸು ನಿನ್ನನ್ನು ಹುಡುಕಿ ಬರುತ್ತಾನೆ. நீ தேடி போக தேவையில்லை. ನೀನು ಹುಡುಕಿ ಬೇಕಾಗಿರುವುದಿಲ್ಲ. நீ இயேசுவே என்று கூப்பிடும் பொழுது ಯೇಸುವೇ ಎಂದು ಕರೆಯುವಾಗ அவர் உன்னை தேடி ஓடி வருவார். ಆತನು ನಿನ್ನನ್ನು ನಾಡಿ ಓಡಿ ಬರುತ್ತಾನೆ. ஒரு சின்ன பையன் ஒரு பெரியவரை பார்த்து, ஒரு பெரியவர் ஒரு சின்ன பையனை பார்த்து அவர் கேட்டாராம், தம்பி போஸ்ட் ஆபீஸ் எங்கே இருக்கின்றது என்று. ಒಬ್ಬ ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯನು ಒಬ್ಬ ಚಿಕ್ಕ ಹುಡುಗನನ್ನು ನೋಡಿ ಕೇಳಿದನು, ತಮ್ಮ ಇಲ್ಲಿ ಪೋಸ್ಟ್ ಆಫೀಸ್ ಎಲ್ಲಿದೆ? அவன் சொன்னான், ஐயா நேரா போய் வலது பக்கம் திரும்புங்கள், போஸ்ட் ஆபீஸ் இருக்கிறது என்று. ಅವನು ಹೇಳಿದನು, ಅಯ್ಯ ನೀವು ನೆಟ್ಟಿಗೆ ಹೋಗಿ ಬಲಗೈಯಲ್ಲಿ ಕಡೆ ಹೋಗಿ ಅಂತ. அப்ப இவர் சொன்னாராம் அந்த பையனை பார்த்து, ಆಗ ಇವರು ಹೇಳಿದರು ಈ ಹುಡುಗನನ್ನು ನೋಡಿ, நீ சாயங்காலம் நான் வைக்கிற கூட்டத்திற்கு வா, ನೀನು ಸಾಯಂಕಾಲ ನಾನು ಇಟ್ಟಿರುವ ಕೂಟಕ್ಕೆ ಬಾ, நான் உனக்கு எப்படி மோட்சத்துக்கு போகணும் என்று வழி காட்டுவேன். ನೀನು ಮೋಕ್ಷಕ್ಕೆ ಹೇಗೆ ಹೋಗ್ಬೇಕಂತ ದಾರಿ ನಾನು ತೋರಿಸುತ್ತೇನೆ. இந்த சின்ன பையன் சொன்னானா, ಈ ಚಿಕ್ಕ ಹುಡುಗ ಹೇಳಿದನು, ஐயா ಅಯ್ಯ உங்களுக்கு போஸ்ட் ஆபீஸ்க்கு வழி தெரியாது, எப்படி உங்களுக்கு மோட்சத்துக்கு வழி தெரியும் என்று. ಅವನು ಕೇಳಿದನು, ಅಯ್ಯ ನಿನಗೆ ಪೋಸ್ಟ್ ಆಫೀಸ್ಗೆ ದಾರಿ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಮೋಕ್ಷಕ್ಕೆ ದಾರಿ ಹೇಗೆ ಗೊತ್ತು? என் இயேசு அப்படி இல்லை. ನಮ್ಮ ಯೇಸು ಹಾಗೆ ಅಲ್ಲ. அவர் வானத்திலிருந்து உலகத்திற்கு வந்தார். ಆತನು ಆಕಾಶದಿಂದ ಈ அவர் ಪ್ರಪಂಚಕ್ಕೆ ಬಂದನು. பெத்லகேமில் பிறந்தார். ಆತನು ಬೆತ್ಲೆಹೇಮಿನಲ್ಲಿ ಹುಟ್ಟಿ அவர் வளர்ந்தார். ಆತನು ಬೆಳೆದನು. கலிலேயா நதி கலங்களிலே நடந்து, கலிலேயா நதி ஓரங்களில் அவர் நடந்து திரிந்தார். ಗಲಿಲೆಯ ಬೀದಿಗಳಲ್ಲಿ ನಡೆದನು. குருட்டு கண்களை பார்க்க வைத்தார். ಕುರುಡರನ್ನು ಕಣ್ಣು ಕಾಣುವ ಹಾಗೆ ಮಾಡಿದನು. காதுகளை அவர் கேட்க வைத்தார். ಕಿವಿ ಕೇಳದೆ ಇರುವವನು ಕಿವಿ ಕೇಳಲು ಮಾಡಿದನು. உடல்களை அவர் நடக்க பண்ணினார். ನಡೆಯಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲದಿರುವವರನ್ನು ನಡೆದರು. இந்த லாசருவை அவர் உயிரோடு எழுப்பினார். ಸತ್ತು ಹೋದ ಲಾಸರನ್ನು ಜೀವಂತವಾಗಿ ಎಬ್ಬಿಸಿದನು. சகேயு மரத்தில் ஏறி நின்றுக் கொண்டிருக்கும் பொழுது அவர் இறங்கி வா என்று அவரை கூப்பிட்டு அவர் வீட்டுக்கு அவர் சென்றார். ಜಕಾಯನು ಮರದ ಮೇಲೆ ಇದ್ದಾಗ ಆತನನ್ನು ಕೆಳಗೆ ಬಾ ಎಂದು ಕರೆದು ಆತನ ಮನೆಗೆ ಹೋದನು. 38 வருஷம் நடக்க முடியாமல் இருந்தவனை அவர் பார்த்து சொன்னார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நட. 38 ವರ್ಷದಿಂದ ನಡೆಯಲಾಗದಿದ್ದ ಮನುಷ್ಯನನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿದನು, ನಿನ್ನ ಹಾಸಿಗೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ನಡೆ. தாவீதின் குமாரனே எனக்கு இரண்டும் என்று கூப்பிட்ட குருடனை அவனுக்கு பார்வையை கொடுத்தார். ದಾವೀದನ ಕುಮಾರನೇ ನನ್ನನ್ನು ಕರುಣಿಸು ಎಂದು ಹೇಳಿದ ಕುರುಡನಿಗೆ ದೃಷ್ಟಿ ಬರುವಂತೆ ಮಾಡಿದನು. இப்படிப்பட்ட இயேசுவை ಇಂಥ ಯೇಸುವನ್ನು அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். ಅವರು ಕ್ರೂಜೆಯಲ್ಲಿ ಹಾಕಿದರು. அவர்கள் ஏன் அப்படி அவரை அடித்தார்கள்? ಏತಕ್ಕಾಗಿ ಆತನನ್ನು ಹೊಡೆದರು? ஏன் அவர் அப்படி ரத்தத்தை சிந்தினார்? ಏಕೆ ಆತನು ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿದನು? மனிதனுடைய பாவம் அவ்வளவு மோசமாக இருந்தது. ಮನುಷ್ಯನ ಪಾಪ ಅಷ್ಟು ಮೋಸಕರವಾಗಿತ್ತು. மனிதனுடைய வாழ்க்கை அப்படி மோசமாக இருந்தது. ಮನುಷ್ಯನ ಜೀವನ ಅಷ್ಟು ಮೋಸವಾಗಿತ್ತು. எப்படியாவது இந்த மனுஷனையும் இந்த மனுஷனையும் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை எப்படியாவது ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு அவ்வளவு பாடுகளை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿರುವ ಮನುಷ್ಯನು ನಾನು ಹೇಗಾದರೂ ರಕ್ಷಿಸಬೇಕು ಎಂದು ಹೇಳಿ ಆತನು ಅಷ್ಟು ಕಷ್ಟಪಟ್ಟನು. தம்பி தங்கச்சி அப்பா அம்மா உங்களுக்கு சொல்றேன், ತಮ್ಮ ತಂಗಿ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ, உனக்காக மரித்த ஒரே ஒரு தெய்வம் அவர் இயேசு கிறிஸ்து. ನಿನಗಾಗಿ ಸತ್ತ ಒಂದೇ ಒಂದು ದೇವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. உனக்கு உண்மையை மனதிருக்கிற ஒரே ஒரு தெய்வம் அவர் இயேசு கிறிஸ்து. ನಿನ್ನ ಮೇಲೆ ಕನಿಕರ ತೋರಿಸುವ ಒಂದೇ ಒಂದು ದೇವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. அவரிடத்தில் நீ கொண்டு போய் மெழுகுவர்த்தி கொடுக்க தேவையில்லை. அவரிடத்தில் நீ தேங்காய் கொடுக்க தேவையில்லை. நீ கொடுக்க வேண்டியது உன் உள்ளத்தை, அவன் உள்ளத்தை திறந்து கொடுக்கும் பொழுது அவர் உள்ளத்துக்குள் வருவார். ನೀವು ಅವರಿಗೆ ತೆಂಗಿನಕಾಯಿ ಕ್ಯಾಂಡಲ್ ಅನ್ನು ಕೊಡಬೇಕಂತ ಇಲ್ಲ, ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಕೊಡುವಾಗ ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಆತನು ಬರುತ್ತಾನೆ. இந்த உலகத்தில் ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ யாரும் உங்கள் பாவங்களை மன்னிக்க முடியாது. ಯಾರು ನಿಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இயேசுவின் ரத்தம் உங்கள் பாவத்தை மன்னிக்கும். ನಿಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸುತ್ತದೆ. இயேசுவின் ரத்தம் உங்கள் பாவத்தை மன்னிக்கும். ಯೇಸುವಿನ ರಕ್ತ ನಿಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸುತ್ತದೆ. மனிதனுடைய பாவ வாழ்க்கை கொடூரமாக இருக்கிறது. ಮನುಷ್ಯನ ಪಾಪದ ಜೀವಿತ ಅದು ಕ್ರೂರವಾಗಿದೆ. அடித்து கொலை செய்து கெட்ட வாழ்க்கையை வாழ்ந்து குடித்து வெறுத்து மனுஷன் பொய் சொல்லி அவன் ஏமாற்றி வாழ்கிறான் இந்த உலகத்துல. அந்த பாவத்தை மாற்றுவதற்காகத்தான் இயேசு அவ்வளவு வேதனைப்பட்டு அவர்
கொண்டிருக்கிறார். ಯೇಸು ನಿನಗಾಗಿ ಕಾದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. அவரை கொண்டு போய் சிலுவையில் அறைந்தார்கள். ಆತನನ್ನು ಕ್ರೂಜೆಯಲ್ಲಿ ಹಾಕಿದರು. அவர் சொன்னார், ಆತನು ಹೇಳಿದನು, பிதாவே, இவர்கள் செய்வது என்னவென்று அறியாமல் இருக்கிறார்கள். ತಂದೆಯೇ, ಇವರು ಮಾಡುವುದು ಏನೆಂದು இவர்களை ಅರಿಯದೆ மன்னியும். ಇವರನ್ನು ಕ್ಷಮಿಸು. இவர்கள் பாவங்களை மன்னியும். ಇವರ ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸು. இந்த உலகத்தில் நம்முடைய பாவத்தை மன்னிக்க வல்லமை உள்ளவர் ஒரே ஒருவர், அவர் இயேசு. ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಮನ್ನಿಸಲು ಶಕ್ತನಾಗಿರುವ ಒಬ್ಬರೇ ಒಬ್ಬರು, ಆತನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. நீ ஒரே ஒரு முறை அவர் நாமத்தை சொல்லிப்பார். ನೀ ಒಂದೇ ಒಂದು ಸಾರಿ ಆತನ ನಾಮವನ್ನು ಉಚ್ಚರಿಸು. உன்னுடைய வாழ்க்கையில ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ அவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். ಆತನು ಒಂದು ಬದಲಾವಣೆಯನ್ನು ತರುತ್ತಾನೆ. நண்பர்களை நம்பாதே. ನಿನ್ನ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಗಳನ್ನು ನಂಬಬೇಡ. நண்பர்கள் உன்னை கைவிட்டு ஓடி விடுவார்கள். ನಿಮ್ಮ ಗೆಳೆಯರು ನಿನ್ನನ್ನು ಕೈಬಿಟ್ಟು ಓಡಿ ಬಿಡುತ್ತಾರೆ. பணத்தை நம்பி ஓடாதே. ನೀನು ಹಣವನ್ನು ನಂಬಿ ಓಡಬೇಡ. உன் பணம் ஒரு நாள் உன்னை விட்டு போகும். ನಿನ್ನ ಹಣವು ಒಂದು ದಿವಸ ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತದೆ. சொத்துக்களை நம்பி வாழாதே. ನಿನ್ನ ಆಸ್ತಿಗಳನ್ನು ನಂಬಿ ನೀನು உன் ಜೀವಿಸು. சொத்து ஒரு நாள் உணர்ந்து இருந்து எடுக்கப்படும். ಒಂದು ದಿನ ನಿನ್ನ ಆಸ್ತಿ ನಿನ್ನ ಕೈ ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತದೆ. ஆனால் இயேசுவை நம்பு. ಆದರೆ ಯೇಸುವನ್ನು ನಂಬು. உனக்கு இல்லாததை அவர் இலவசமாய் தருவார். ನಿನಗೆ ಇಲ್ಲದೆ ಇರುವುದನ್ನು ಆತನು ಉಚಿತವಾಗಿ ಕೊಡುತ್ತಾನೆ. நண்பர்கள் இருக்கிறதை எடுத்து விடுவார்கள். ಗೆಳೆಯರು ಇರುವುದನ್ನು ಸಹ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. மற்றவர்கள் உன்னிடத்தில் இருக்கிறதை பறித்து விடுவார்கள். ಇನ್ನು ಇತರರು ನಿನ್ನಲ್ಲಿ ಇರುವುದನ್ನು ಕೂಡ ಅವರು ಬಾಚಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஆனால் இயேசுவோ, ಆದರೆ ಯೇಸು அவர் உள்ளத்தை உனக்காக அவர் ரெடியாக அவரை கொடுப்பதற்காக அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். ಆತನು ತನ್ನನ್ನೇ ನಿನಗಾಗಿ ಕೊಡಲು ಸಿದ್ಧನಾಗಿದ್ದಾನೆ. உன்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும். ನಿನ್ನ ಜೀವಿತ ಬದಲಾಯಿಸಬೇಕು. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை வேண்டும். ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಬೇಕು. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும். ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ இந்த ಬರಬೇಕು. கர்நாடக மாநிலத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் வர வேண்டும். ಈ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಉಜ್ಜೀವನ ಬರಬೇಕು. மனுஷனுடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். ಮನುಷ್ಯನ ಜೀವಿತ ಬದಲಾವಣೆ ಹೊಂದಬೇಕು. அதற்காகத்தான் ಅದಕ್ಕಾಗಿಯೇ இயேசு சிலுவையில் அறையப்பட்டு ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಕ್ರೂಜೆಯಲ್ಲಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟರು. அவரை கொண்டு போய் கல்லறையில் வைத்தார்கள். ಅವರನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಆತನು ಸಮಾಧಿ ಮಾಡಿದನು. மூன்றாம் நாள் ಮೂರನೇ ದಿವಸ உயிரோடு எழும்பின தெய்வம் என்று சரித்திரத்தில் சொல்லுகிறது. ஒரே ஒரு தெய்வத்தை பற்றித்தான், அவர் இயேசு. ಮೂರನೇ ದಿವಸ ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದ ಒಂದೇ ಒಂದು ದೇವರನ್ನು ಇತಿಹಾಸ ಹೇಳುತ್ತದೆ, ಆತನೇ ಯೇಸು. நீ எந்த சரித்திரத்தை படித்தாலும் ನೀನು ಯಾವುದೇ ಇತಿಹಾಸವನ್ನು ಓದಿದರು உயிரோடு எழும்பின தெய்வத்தை ஒரே ஒரு தெய்வம் தான், அவர் இயேசு. ಜೀವಂತವಾಗಿ ಬಂದ ಒಂದೇ ಒಂದು ದೇವರು, ಅವರು ಯೇಸು. அவர் ஏன் உயிரோடு எழும்பினார்? ಯಾತಕ್ಕಾಗಿ ಆತನು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದನು? உனக்கு ನಿನಗಾಗಿ நித்திய ஜீவனை தரும்படியாக. ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ. உன்னுடைய வாழ்க்கை இங்கே நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನೀನು ಇದೇ ನನ್ನ ಜೀವಿತದ ಜೀವಿಸುತ್ತಿರುವುದು, சகோதரனே, ಸಹೋದರನೇ, சகோதரியே, ಸಹೋದರಿಗೆ, இன்றைக்கு நீ மரித்தாய். ಇಂದು ನೀನು ಸತ್ತು ಹೋದರೆ நீ எங்கே உன்னுடைய வாழ்க்கையை செலவழிக்க போறாய்? ನೀನು ನಿನ್ನ ಜೀವನವನ್ನು ಎಲ್ಲಿ ನೀನು ಇರುವೆ? நீ செத்து போனாய். ನೀನು ಸತ್ತು ಹೋದರೆ உன்னை 10 அவர்கள் புதைச்சிருவார்கள். ನಿನ್ನನ್ನು ಸಮಾಧಿ ಮಾಡುತ್ತಾರೆ. அவ்வளவுதான் உன்னுடைய சரித்திரம். ಅಷ್ಟೇ ನಿನ್ನ ಕಥೆ. ஆனால் இயேசுவை நீ அறிந்து மரித்தாய். ಆದರೆ ಯೇಸುವನ್ನು ಸ್ವೀಕಾರ ಮಾಡಿಕೊಂಡು ಸತ್ತರೆ நீ இங்கே எல்லாரும் உன்னை மறக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ಇಲ್ಲಿ ಎಲ್ಲಾದರೂ ನಿನ್ನನ್ನು ಮರೆತು ಹೋಗಬಹುದು. ஆனால் மோட்சத்தில் அவர் உன்னை மறக்கவே மாட்டார். ಆದರೆ ಮೋಕ್ಷದಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ಆತನು ಮರೆಯುವುದೇ ಇಲ್ಲ. அவர் உனக்காக, ಆತನು ನಿನಗಾಗಿ, அவர் எனக்காக ನನಗಾಗಿ ஒரு பெரிய இடத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ಒಂದು ದೊಡ್ಡ ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಿದ್ದಾನೆ. நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். ವಿಶ್ವಾಸದಿಂದ ನೀತಿವಂತನು ಬದುಕುತ್ತಾನೆ. வாழ்க்கையில் தேவையானது விசுவாசம். ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅವಶ್ಯವಾಗಿರುವುದು ವಿಶ್ವಾಸ. தேவனுடைய வசனத்தை கேட்கும் பொழுது ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವಾಗ உன்னுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை அவர் கட்டி எழுப்புவார். ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಕಟ್ಟಿಸಿ ಎಬ್ಬಿಸುತ್ತಾನೆ. நீ பணம் கொடுக்க தேவையில்லை. ನೀನು ಹಣ ಕೊಡಲು ಬೇಕಿಲ್ಲ. நீ உருண்டு பெற தேவையில்லை. ನೀನು ಉರುಳುವುದು ಬೇಕಿಲ್ಲ. நீ மெழுகுவர்த்தி பற்களுக்கு தேவையில்லை. ನೀನು ಕ್ಯಾಂಡಲ್ ಹಚ್ಚಬೇಕಾಗಿಲ್ಲ. நீ ஒன்றும் செய்ய தேவையில்லை. ನೀನು ಏನು நீ ಮಾಡಬೇಕಾಗಿಲ್ಲ. செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். ನೀನು ಮಾಡಬೇಕಾಗಿರೋದೆಲ್ಲ ಒಂದೇ ಒಂದು. விசுவாசி. ನೀನು நீ ವಿಶ್ವಾಸದಿಂದ விசுவாசிக்கும்
ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದ್ದಾರೆ. நான் உன்னை பார்த்து சொல்கிறேன், ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತೇನೆ, மண்ணையும் சூரியனையும் சந்திரனையும் கற்களையும் மண்ணையும் வணங்காமல் உண்மையுள்ள தெய்வம் இயேசுவை நீ வணங்க, உன் வாழ்க்கையை அவர் கையில் ஒப்புக்கொடு. உன் வாழ்க்கையை அவர் மாற்றி உன் சந்தோஷத்தை அவர் உனக்கு தந்து, உனக்கு இருக்கிற வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் அவர் எடுத்து உனக்கு நித்திய ஜீவனை அவர் இலவசமாய் இன்றைக்கு அவர் தருவார். ಸೂರ್ಯನನ್ನು ಚಂದ್ರನನ್ನು ಮಣ್ಣನ್ನು ಮುಗಿಯದೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ನೀವು ನಂಬುವಾಗ ಆತನು ನಿನ್ನ ಜೀವಿತವನ್ನು ಬದಲಾಯಿಸಿ ನಿನಗೆ ಶಾಂತಿಯನ್ನು ಕೊಟ್ಟು ನಿನಗೆ ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಕೊಡಲು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದಾನೆ. ரோமர் 1ஆம் அதிகாரம். ರೋಮಾಪುರದವರಿಗೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ. படைத்தவரை வணங்காமல் படைப்புகளை வணங்கினார்கள். ಸೃಷ್ಟಿ ದೇವರನ್ನು ಮುಗಿಯದೆ ಸೃಷ್ಟಿಯನ್ನು ಮುಗಿದರು. ரோமர் 2ஆம் அதிகாரம். ರೋಮಾಪುರದವರಿಗೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ. படைத்தவரை அறிந்தும் அவர்கள் அவரை தள்ளி வைத்தார்கள். ಸೃಷ್ಟಿ ದೇವರನ್ನು ಅರಿತಿದ್ದರೂ ಆತನನ್ನು ನಿರಾಕರಿಸಿದರು. ரோமர் 3ஆம் அதிகாரம். ರೋಮಾಪುರದವರಿಗೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ. எல்லாரும் பாவம் செய்து வாழ்க்கையை வாழ்கிறார்கள். ಎಲ್ಲರೂ ಪಾಪ ಮಾಡಿ ಜೀವನವನ್ನು ನಡೆಸುತ್ತಿದ್ದಾರೆ. ரோமர் 4ஆம் அதிகாரம். ರೋಮಾಪುರದವರಿಗೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ. விசுவாசத்தினால் ஆபிரகாம் காக்கப்பட்டான். ವಿಶ್ವಾಸದಿಂದ ಅಬ್ರಹಾಮನು ಜೀವಿಸಿದನು. ரோமர் 5ஆம் அதிகாரம். ರೋಮಾಪುರದವರಿಗೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ. ஒரே ஒரு ஆதாமினால் இந்த உலகம் பாவியாக வந்தது. ಒಂದೇ ಒಂದು ಆದಾಮಿನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಪಾಪ ಬಂದಿತು. இந்த உலகத்துல 1000 பேர் பாவம் செய்து இந்த உலகம் பாவியாக மாறவில்லை. ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ 1000 ಜನ ಪಾಪ ಮಾಡಿ ಪಾಪ ಬರಲಿಲ್ಲ. ஒரே ஒரு ஆதாம், ಒಂದೇ ಒಂದು ಆದಾಮನು, ஒரೇ ஒரு யோவாள் ಒಂದೇ ಒಂದು ಏವಾಳು பாவத்தை செய்தபடினால் ಪಾಪ ಮಾಡಿದ್ರಿಂದ இந்த உலகமே பாவமாய் மாறினது. ಈ ಪ್ರಪಂಚವೇ ಪಾಪಭರಿತವಾಯಿತು. ಅದಕ್ಕಾಗಿ ஒரே ஒரு இயேசு ಒಂದೇ ಒಂದು ಯೇಸು இந்த உலகத்தை மாற்றுவதற்காக ಈ ಪ್ರಪಂಚವನ್ನು ಬದಲಾಯಿಸುವುದಕ್ಕಾಗಿ அவர் சிலுவையில் அறையப்பட்டார். ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ತೂಗಲ್ಪಟ್ಟನು. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾನೆ. ஒரு பையன் சொன்னானா, ಒಂದು ಹುಡುಗ ಹೇಳಿದನು, இந்த இயேசு பழைய இயேசு. ಈ ಯೇಸು ಹಳೆಯ ಯೇಸು. அப்ப அந்த பிரசங்கி அவனை வெளியே கூட்டிக் கொண்டு போய் ಆ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದನು ಹೊರಗಡೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ சூரியனை காட்டி கேட்டாராம், ಸೂರ್ಯನನ್ನು ತೋರಿಸಿ ಹೇಳಿದನು, இந்த சூரியன் எத்தனை வருஷம் பழசா இருக்கிறது? ಈ ಸೂರ್ಯನು ಎಷ್ಟು ವರ್ಷ ಹಳೆದಾಗಿದೆ, அது எவ்வளவு பழசா இருந்தாலும் இன்றைக்கும் அது வெளிச்சத்தை கொடுக்கிறது. ಅದು ಎಷ್ಟೇ ಹಳೆದಾಗಿದ್ದರೂ ಇವತ್ತು ಸಹ ಅದು ಪ್ರಕಾಶವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. சூரியனை படைத்தவர் எவ்வளவு வெளிச்சத்தை உனக்கு தருவாரு? ಸೂರ್ಯನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದವನು ಎಷ್ಟು ಪ್ರಕಾಶವನ್ನು ನಿನಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ. சூரியனே இந்த உலகத்திற்கு இவ்வளவு வெளிச்சத்தை கொடுக்க முடியும் என்றால் சூரியனை படைத்தவர் உனக்கு எவ்வளவு வெளிச்சத்தை தருவாரு? ಸೂರ್ಯನೇ ಈ ಪ್ರಪಂಚಕ್ಕೆ ಅಷ್ಟೊಂದು ಪ್ರಕಾಶ ಕೊಡುವಾಗ ಸೂರ್ಯನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ದೇವರು ಎಷ್ಟೊಂದು ಪ್ರಕಾಶವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. இருளான வாழ்க்கையை, ಈ ನಿನ್ನ ಜೀವಿತವನ್ನು, இருளான வாழ்க்கையை ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕತ್ತಲು ಇದ್ದರೆ அவர் வெளிச்சமாய் ஒரு நொடி பொழுதுல அவர் மாற்றி போடுவாரு. ಅದನ್ನು ಪ್ರಕಾಶಮಯವಾಗಿ ಅದನ್ನು ಬದಲಾಯಿಸ್ತಾನೆ. உன் வீடுகளில் பில்லிசூனிய கட்டுகள் இருக்கிறதா? ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಮಂತ್ರ ಮಾಟಗಳಿದೆಯಾ? நீ கலங்கிக் கொண்டிருக்கின்றியா? ನೀನು ಒಂದು ವೇಳೆ ಗಲಿಬಿಲಿಯಲ್ಲಿದೆಯಾ? ராத்திரி வந்தால் பயம், ರಾತ್ರಿ ಬಂದರೆ ಭಯ, காலை வந்தால் பயம், ಬೆಳಗ್ಗೆ ಬಂದರೆ ಭಯ, வீட்டில் ஒரே வேதனை, ಒಂದು ವೇಳೆ ಮನೆಯಲ್ಲಿ ನಿನಗೆ ಸಮಾಧಾನ ಇಲ್ಲ, வீட்டில் ஒரே பிரச்சனை, ಮನೆಯಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ, மந்திர கட்டுக்கள் உங்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ಮಾಟ ಮಂತ್ರಗಳು ನಿಮಗೆ ವೇದನೆಯನ್ನು ತರುತ್ತದೆ. இயேசு சொன்னார், ಯೇಸು ಹೇಳಿದನು, சாத்தானின் கிரியைகளை உடைப்பதற்காக நான் இந்த உலகத்திற்கு வந்தேன். ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಒಡೆದು ಹಾಕುವುದಕ್ಕಾಗಿ ಪ್ರಪಂಚಕ್ಕೆ ನಾನು ಬಂದೆನು. இன்றைக்கு ಇವತ್ತು உன் வாழ்க்கையில ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ வெற்றியை ಜಯವನ್ನು அவர் இலவசமாய் தருகிறார். ಉಚಿತವಾಗಿ ಆತನು ಕೊಡುತ್ತಾನೆ. எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்கலாம். ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. இந்த கூட்டத்திற்காக ಈ ಕೂಟಕ್ಕಾಗಿ அநேக மனுத்தியாளர்கள் ஜெபித்திருக்கிறார்கள். ಅನೇಕ ಸಾರಿ ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. இந்த கூட்டத்திற்காக ಈ ಕೂಟಕ್ಕಾಗಿ அநேக பேர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ಅನೇಕರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். ದೇವರು ಒಂದು ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡಬೇಕು. உன் வாழ்க்கையில் இல்லாத காரியங்களை நீ அவரிடம் கேளு. இந்த நேரத்தில் ಈ ಕ್ಷಣದಲ್ಲಿ ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಇರುವ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ನೀನು ಆತನನ್ನು ಕೇಳು. உன் மனத்தை மாற்ற மாட்டார். ಯೇಸು ಮತವನ್ನು ಬದಲಾಯಿಸುವುದಿಲ್ಲ, மனசை மாற்றுவார். ನಿನ್ನ ಮನಸ್ಸನ್ನು ಬದಲಾಯಿಸ್ತಾನೆ. நீ வேதனையோடு நின்று கொண்டிருக்கலாம். ನೀನು ವೇದನೆಯೊಂದಿಗೆ ನಿಂತಿರಬಹುದು. உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் கஷ்டமாக இருக்கலாம். ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ತುಂಬಾ ಕಷ್ಟದಿಂದ ಇರಬಹುದು. நான் எங்கே செல்லுவேன்? ನಾನು ಎಲ್ಲಿ ಹೋಗಲು? யார் எனக்கு விடுதலை தருவார்? ಯಾರು ನನಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುತ್ತಾರೆ? யார் எனக்கு வெற்றியை தருவார்?
கல்லு அங்கே இருக்கும். ಅಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಕಲ್ಲು ಇರುತ್ತದೆ. அது இந்த தலைக்கு நேராய் அந்த சுமையை வைப்பதற்காக அதை கட்டி வைத்திருக்கிறார்கள். ಅವರ ತಲೆ ಹತ್ತಿರವೇ ಅದನ್ನು ಇಕ್ಕುವುದಕ್ಕಾಗಿ ಅದು ಕಟ್ಟಿಸಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அந்த கல்லுக்கு பேர் சுமை தாங்கி. ಆ ಕಲ್ಲಿನ ಹೆಸರು ಈ ಹೊರೆಯನ್ನು ಅದು ಹೊತ್ತುಕೊಳ್ಳುತ್ತದೆ ಎಂದು. சுமை தாங்கி அந்த கல்லு. ಆ ಕಲ್ಲು ಹೊರೆಯನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳುತ್ತದೆ. அது ஏன் சுமை தாங்கி என்றால் ಯಾಕೆ ಹೊರೆಯನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳುತ್ತದೆ ಅಂದರೆ தூக்க முடியாமல் செல்லுகிறவர்களுடைய அந்த சுமையை தூக்குவதற்காக. ಹೊತ್ತಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲದೆ ಹೋಗುವಾಗ ಅದನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳುತ್ತದೆ. ஒரு மனிதன் ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ அவன் கஷ்டத்தோடு நடந்து போய் கொண்டிருக்கிறான். ಕಷ್ಟದೊಂದಿಗೆ ನಡೆದುಕೊಂಡು ಹೋಗುವಾಗ பஸ்ஸில் போய் கொண்டிருந்த டிரைவர் அவனை பார்த்து அந்த சுமையை தூக்கி கொண்டு போகிறான் என்று சொல்லி அவனை பார்த்து அவர் சொன்னார், தாத்தா நீ ஏறு பஸ்ஸுக்குள்ள. ಆ ಬಸ್ಸನ್ನು ಓಡಿಸುತ್ತಿರುವ ಡ್ರೈವರ್